அனைவருக்கும் வணக்கம். என்னுடன் பணிபுரிந்த எனது நண்பர் ஒருவர் பணியை விட்டு சென்றுவிட்ட நீ ஒரு நல்ல நிலையில், பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில், நல்ல நிலைமையில் நீ இருக்க வேண்டும். உன்னை துறை அதிகாரிகள், ஒரு துறையை விட்டு சென்றவன் ஒரு மோசமான சூழ்நிலையில் இருக்கிறான் என ஒரு குறியீடாக உன்னை யாரும் சித்தரிக்கக்கூடாது. எனவே உன்னுடைய திறமையை பயன்படுத்தி நீ பொருளாதார அந்தஸ்திலே உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும் என என் மீது பாசம் கொண்ட நண்பர் கூறினார். அவர் கூறியதில் 100% உண்மை இருக்கிறது. நானும் விவசாய தொழில்களை செய்து கொண்டு தான் இருக்கிறேன். அதற்கு மீறி என்னால் பெரிய அளவில் முதலீடுகளை கொண்டு தொழிலை தொடங்குவதற்கு பொருளாதாரம் எனக்கு இல்லை. ஆனால் எனக்கு மனசுக்கு திருப்தியான வேலையை செய்து கொண்டிருக்கிறேன். பொது தொண்டு, பொது சேவை, மக்களின் பிரச்சனைகளை அன்றாடம் அலசுகின்ற ஒரு நல்ல சூழ்நிலை எனக்கு கிடைத்திருக்கிறது. நான் இந்த யூடியூப் சேனலை ஒரு பொருள் ஈட்டும் தளமாக நான் தொடங்கவில்லை. அதிலே நம்மை போன்ற இருப்பவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காகத்தான் இதை தொடங்கினேன். ஆனாலும் நண்பர் சொல்வது போல பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டுமென்றால் பல வேலைகள் இருக்கிறது. அதிலே யூடியூப் சேனலும் ஒன்று. அதை தயவு செய்து நண்பர்களே, நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களெல்லாம் சொல்லி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நான் இப்பொழுதுதான் சொல்கிறேன். ஒரு முறை சொன்னேன், நண்பர்களிடம் சொல்லுங்கள். நான் தோல்விக்கான குறியீடாக இருக்கக்கூடாது, வெற்றிக்கான குறியீடாகத்தான் வாழ்ந்தால்தான் சமூகத்திலே அநீதிகள் எழும் பொழுது இது போன்ற ஒரு மனிதர்கள் உருவாக்கி அவன் அழிந்து விட்டான் என்று வரலாற்றிலே இடம் பிடிக்கக்கூடாது. இது எல்லோர் கைகளுக்கும் உண்டு, எல்லோருக்கும் பொறுப்பு உண்டு, கடமை உண்டு. நன்றி, வணக்கம்.